பாண்டி மன்னன் சைவ சமயத்தை வந்து மறந்து சமணத்திற்கு சென்று திருநீர் பூசக்கூடாது, சந்தனம் பயன்படுத்தக்கூடாது, கோயில்கள் சமண மனமாக மாற்ற வேண்டும் என்று கட்டளையிட்ட நிலையில் அந்த மங்கையர்கரசியார் தன்னுடைய எப்படி போராடுவது, எப்படி இதை மாற்றுவது, இந்த பாண்டிமா மண்ணிலே இப்படி ஒரு இல்லையா என்று தன்னுடைய அடுப்பில் சமையல் செய்த அடுப்பில் இருக்கின்ற அந்த சாம்பலை எடுத்து மன்னனுடைய சட்டத்தை மதிக்க வேண்டும், உத்தரவை மதிக்க வேண்டும் என்பதற்கான நெற்றியில் புதிதாக பூசாமல் தன்னுடைய மார்பிலை அணிந்து தவமிருந்து அந்த தவத்தின் பலனால் பராசக்தியால் ஞானத்தால் ஊட்டப்பட்டு ஞான சம்பந்தராக அவமதித்து பாண்டிமா அருகே வந்து சைவத்தை மீட்டுக் கொடுத்து சமணத்தை வீழ்த்திய அந்த ஞான சம்பந்தர் புது அருளை பெற்றவுடன், அந்த ஞானப்பாலை பெற்றவுடன் இந்த ஞானத்தால் கொடுத்த முதல் மந்திரம் தான் சீர்காழி மந்திரம். தேவாரத்திலே முதல் தேவாரத்தில் முதல் பதிகம். இந்த பதிகமும் பலமுறை நம்முடைய பாடசாலை மாணவ செல்வங்கள் படித்திருந்தாலும் இங்கே வந்து கலந்து கொள்ள இயலாமல் இருக்கின்ற வெளியே இருக்கின்ற வகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும் மீண்டும் இந்த தோருடைய செவியனை ஓதுகின்றோம்.